ஹே ஆல், கேரள இருக்கிற கென்டிங் ஐலண்ட் போலாமா? இன்னைக்கு நாங்க கேரள இருக்கிற கென்டிங் ஹைலாண்ட்ஸ்க்கு தான் வந்தோம். அங்க போறதுக்கு முன்னாடி கேபிள் கார் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கீழே ஒரு ஸ்ட்ராபெரி கார்டன் இருக்கு. சோ அதை பார்க்காம போனா ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் கோச்சிக்கும்ல. சோ அதை பார்த்துட்டு போலாம். இங்க டிக்கெட் பிரைஸ் பெர் பர்சனுக்கு 20 ரிங்கிட், which is சிங்கப்பூர் டாலருக்கு $6 வரும். ஆனா இந்தியா பிரைஸ்க்கு பார்க்கும்போது இந்த கார்டனுக்கு அதிகம். ஏன்னா இந்தியா பிரைஸ்க்கு 381 ருபி வருது. இந்த காசுக்கு நம்ம ஊட்டியில இருக்கிற ரோஸ் கார்டன் போய் ஒரு 5 பேர் தாராளமா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடுறது எனக்கு தெரியுது. ஆனா சிங்கப்பூர் வேலையும் மலேசியா வேலையும் பார்க்கல எங்களுக்கு இது கம்மியா இருக்கு. ஸ்ட்ராபெரி கார்டன்ல ஸ்ட்ராபெரி தான் இருக்கும். அதுக்குன்னு அதை போய் பறிச்சு சாப்பிட கூடாது. நம்ம பறிச்சு நம்மளே சாப்பிடணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியா சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே பறிச்சு ஒரு கடை வச்சிருப்பாங்க. அங்க போய் நம்ம வாங்கிக்கலாம். பிளேஸ் ரொம்பவே அழகா இருந்துச்சு. சில விஷயத்தெல்லாம் பார்க்கக்குள்ள இது நேச்சுரலா இல்ல ஆர்டிபிஷியலா அந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இங்க இருந்து போட்டோ எடுக்கக்குள்ள சூப்பரா இருக்கும். இது என்ன செடின்னு தெரியல, பார்க்க ஆனா ஃபேக்கா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கலாம். ஆனா இது ரியல் செடி. இது மாதிரி நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ற பிளான்டிங்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். அப்படியே கொஞ்சம் மேல ஏறி போனா படி இருந்துச்சு. அதுக்கும் மேல ஒரு படி இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம அதுல நடந்து போகும்போது ஏதோ நம்ம சினிமேட்டிக் வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த வீடியோவை பார்க்கல. சோ இந்த ஸ்ட்ராபெரி கார்டன்ல அவ்வளவுதான். அங்கங்க குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும். நம்ம ஏதாவது வாங்கலாம், இல்ல அங்க உட்காந்து சாப்பிடலாம். ஒரு பெஸ்ட் டைம் இந்த கார்டனை பார்க்கணும்னா 10 AM to 11 AM போனீங்கன்னா கிளைமேட்டும் நல்லா இருக்கும், ரொம்ப கூட்டமாவும் இருக்காது. ஸோ இந்த வீடியோல ஸ்ட்ராபெரி கார்டன் வரைக்கும் முடிச்சுக்கலாம். அடுத்து கென்டிங் ஹைலாண்ட் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வரும் வரை ஷேர் செய்யும். பாய்.